இதான் பிரச்சனையே. ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு அபிசோன். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தங்க வந்து இன்டர்வியூ யாருமே கூப்பிட மாட்டாங்க, நானே இன்டர்வியூ எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒருத்தங்க எடுத்திருக்காங்க. அந்த இன்டர்வியூ பாத்தீங்கன்னா நிறைய கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம சில உண்மைகள் வெளில வந்திருக்கு. அது என்ன உண்மைகள் அண்ட் என்னென்ன சொல்லியிருக்காங்க அதெல்லாம் இந்த வீடியோ நம்ம மொத்தமா பார்த்தோம். அதுக்கு நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க, எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஸ்டார்டிங்கே பாத்தீங்கன்னா ஒருத்தங்க எந்த சேனலுமே இன்டர்வியூ கூப்பிடல போல. சோ அவங்க சேனலுக்கு அவங்களே இன்டர்வியூ எடுத்துக்கிட்டாங்க. இதுல எல்லா கொஸ்டினுக்கும் அவங்க சாதகமா தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம எல்லா கொஸ்டினுக்கு என்னென்ன ஆன்சர் பண்ணுட்டு கரெக்டா இருந்திருக்காங்க. அண்ட் என்னென்ன கொஸ்டின் கேட்கணும்னு சொல்லிட்டு இவங்களே எழுதி கொடுத்துருக்காங்க. அது வேற யாரும் இல்ல, விஜய் பாரு தான். இப்ப பாத்தீங்கன்னா பாருக்கு வந்து இப்ப யாருமே இன்டர்வியூ எடுத்துக்க மாட்டாங்க. ஒரே ஒரு ஃபேன்ஸ் மீட் மட்டும் நடந்திருக்கும். அந்த ஃபேன்ஸ் மீட்டுக்கு அப்புறம் எந்த இன்டர்வியூ கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க சேனல்ல ஒரு இன்டர்வியூ, ஒரு ஆங்கர் வச்சு இதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொஸ்டின் இந்த ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிருப்பாங்க. அது வந்து ஃபர்ஸ்ட் என் மேல இருக்கிற இந்த நெகட்டிவா மாத்தணும்னு சொல்லி கொடுத்திருந்தாங்க. அதுல வந்து சில வன்மங்கள் வெளில வந்தது. இப்ப அதே மாதிரி அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவதுமே அவங்க சேனலுக்கே அவங்களே கொடுத்துருக்காங்க சொல்லணும். அதுக்கு இப்போ ஒரு ஆங்கர் வச்சு அவங்க ஒரு கொஸ்டின் எழுதி கொடுத்து அவங்களே மறுபடியும் ஆன்சர் பண்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. அது எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டீங்கன்னா, இவங்க மேல இப்போ வந்து ஒரு பழினா வந்துட்டு இருக்கலாம். அந்த பழி எல்லாத்தையும் தூக்கி வச்சிருக்காங்க. இதுக்கு இவங்க வந்து இதுதான் நியாயம், இதுக்குதான் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆன்சர் பண்ணிருக்காங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களா. சோ இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் இன்டர்வியூல உங்களை பத்தி நிறைய பேசிருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. அதுக்கு வந்து நான் தான் கண்டென்ட் குயின் அப்படின்னு சொல்ற மாதிரி பேசிருக்காங்க தான் சொல்லும். அப்படி என்ன சொல்லிருக்காங்க கேட்டீங்கன்னா, நான் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்தாலும் நான் தான் கண்டென்ட், வெளில வந்தாலும் நான் தான் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிருக்காங்க. நீங்க தான் கண்டென்ட் கொடுத்தீங்க யாருமே சொல்ல, ஆனா என்ன கண்டென்ட் கொடுத்தீங்க உங்களுக்கு தெரியுமா? சோ அப்படி இப்படி நிறைய கண்டென்ட் கொடுத்துட்டு இப்ப பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள இருந்தாலும் நான் தான் கண்டென்ட், வெளில வந்தாலும் நான் தான் கண்டென்ட் சொல்லிட்டு இருக்காங்க தான் சொல்லணும். ஏன்னா சில பேர் நீங்களே பார்த்துருப்பீங்க, இப்ப நிறைய இன்டர்வியூல வந்து இந்த பிக் பாஸ் சீசன் 9 கண்டஸ்டன்ஸ் இன்டர்வியூ கொடுத்தது பார்வை பத்தி கேட்டதுக்கு அவங்க கொஞ்சம் டீசெண்டா தான் பதில் சொல்லியிருப்பாங்க. எல்லாமே அப்படிதான் சொல்லியிருப்பாங்க. ஆனா இவங்க வந்து சொல்றாங்க நான் தான் கண்டென்ட் அப்படின்னு சொல்றாங்க. உங்கள்ட்ட இப்போ வந்து திவ்யா பத்தி கேட்கறாங்க, வினோத்தை பத்தி கேட்கறாங்க, விக்ரம் பத்தி கேட்கறாங்க, கனியை பத்தி கேட்கறாங்க, இதெல்லாம் கேட்கறாங்க. இப்போ அவங்க தானே இப்போ உங்களுக்கு கண்டென்ட் கொடுக்குறாங்க. கேட்ட கேள்விக்கு ஆன்சர் பண்ணா அது கண்டென்ட்டா இவங்க மாத்திக்கிறாங்க. சோ இவங்க தான் கண்டென்ட் குயினான்ட்டு இப்ப சொல்லிட்டு இவங்களே இப்ப சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பார்வே சொல்றாங்க. என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, நான் வந்து ஒரே ஒரு இன்டர்வியூ ஃபேன்ஸ் மீட் தான் கொடுத்தேன். அந்த இன்டர்வியூல பாத்தீங்கன்னா யாரை பத்தி எதுவுமே பேசல, இவங்களை பத்தி நல்லா தான் பேசினேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இவங்களை பத்தி எல்லாமே வந்து ஒரு மாதிரியா பேசுறாங்களாம். இப்ப பாத்தீங்கன்னா நீங்களே உங்களுக்கே தெரியும், ஃபேன்ஸ் மீட் அப்போ திவ்யா பத்தி கேட்ட போது இவங்களை பத்தி இவங்களை ஸ்கிப் பண்ணிடுறேன், இவங்களை பத்தி பேச விருப்பம் இல்ல, அவங்க ஒரு மாதிரி நடந்துகிட்டாங்க, இவங்க வந்து இந்த இடத்துல இவங்க இப்படி பண்ணா ஸ்கோர் பண்றாங்க அப்படின்னு சொன்னவங்க இவங்க வந்து நல்ல நடந்துட்டாங்களா. அப்புறம் வந்து சாண்ட்ரா பத்தி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நல்ல விதமா சொல்லியிருக்காங்களா. ஆனா இவங்களை பத்தி வந்து எல்லாமே கொஞ்சம் பேடா சொல்லியிருக்காங்க. நீங்க இன்டர்வியூ பார்த்தா தெரியும், நிறைய பேர் எல்லாமே வந்து பார்வை பத்தி கொஞ்சம் நல்லதா தான் சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லணும். ஆனா இவங்க சொல்றாங்க என்ன பாத்தீங்கன்னா, ஆனா இவங்களை பத்தி எல்லாம் வந்து நிறைய பேசிருக்காங்களா. இவங்க பேச ஆரம்பிச்சா நிப்பாட்டவே மாட்டாங்களா, அந்த அளவுக்கு பேசுவாங்களாம். சோ அதை வந்து அவங்க சேனல்ல பதிவு பண்றாங்களா, நான் பேச ஆரம்பிச்சா நிப்பாட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. அது பிரச்சனை கிடையாது. நெக்ஸ்ட் क्वेश्चन என்னன்னு கேட்டீங்கன்னா, விக்ரம் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. உங்களுக்கே தெரியும், பாரதியோட புதுமை பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்திருக்கும். அதுல பாத்தீங்கன்னா விக்ரம் ஒரு இன்டர்வியூ சொல்லியிருப்பாங்க. பாரு வந்து கால் பண்ணி என்கிட்ட சொன்னாங்க, சோ அதனால வீடியோ டெலிட் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதை வந்து இப்ப கேட்கறாங்க. இந்த இடத்துல அந்த கொஸ்டின் கேட்டாங்க என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, உங்கள்கிட்ட நீங்க போன் வச்சு விக்ரம் கெஞ்சினீங்களாமே அப்படின்னு சொல்லி விக்ரம் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த கொஸ்டின் கேட்டவங்க கேட்டுறாங்க. அதுக்கு பாரோட ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் கெஞ்சனா இல்ல, போன் வச்சுட்டு நான் உங்களை கலாய்ச்சனாடா, நீங்க என்னடா என்ன கலாய்க்கிறீங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி இதுக்கு பேரு அதுக்கப்புறம் பாருக்கு வந்து விக்ரம் பேசுறது சுத்தமா பிடிக்கவே இல்லை. ஏன்னு பாத்தீங்கன்னா, விக்ரம் வந்து கம்முக்கு போன் பண்ணா தலையை திருன்னு சொல்றதும், இப்படி பண்ற சொல்றதும், அப்படி பண்ண சொல்றதும், அவங்க ஆட்டிடியூட் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க பாரு. நான் தான் சொன்னல விக்ரம் வீடியோல இதுக்கு ஒரு பதில் வீடியோ வரும்ட்டு அதான் இப்போ கொடுத்து வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அது ஆங்கர் வேற ரொம்ப காசு கொடுத்துருவாங்க போல அந்த ஆங்கருக்கு. அதுக்கு நிறைய அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஆமா விக்ரம் வந்து உள்ள பார்த்ததால வெளில வந்து என்கிட்ட ஆட்டிடியூவா நடந்துட்டாங்க இன்டர்வியூல, அது ரொம்ப பார்க்க ரொம்ப இதா இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏதோ விக்ரம் இங்க டவுன் பண்ணி பேச மாதிரி இருந்துச்சு, எழுதி கொடுத்த கொஸ்டின் தானே எப்படி வேணாலும் கேளுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல. சோ நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் பாத்தீங்கன்னா, திவ்யா பத்தி கேட்டிருக்காங்க. திவ்யாவுக்கு இன்டர்வியூ வந்து பார்வை பத்தி கேட்ட ஒரு ஆன்சர் பண்ணிருப்பாங்க. அந்த ஆன்சர் இப்ப வந்து அந்த கொஸ்டின் கேட்ட ஆங்கர் அவங்க வந்து இப்ப வந்து பார்வட்ட கேட்டிருக்காங்க, திவ்யா உங்களை பார்த்து அப்படி சொன்னாங்களே என்ன நீங்க அப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து அவங்க வன்மத்துல பேசுறாங்க, இவங்க வந்து இப்படிதான், இவங்க வன்மத்தை தான் பேசுவாங்க, அவங்களோட ஆட்டிடியூட் அப்படிதான், இவங்க ஆட்டிடியூட் இப்படிதான். அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல போயிட்டு அவங்க கருத்து அங்க வைக்கிட்டு முயற்சி பண்ணுவாங்க. ஆனா அவங்க இங்க வேற ஒரு பிரச்சனை நடக்கும், அந்த இடத்துல இவங்க பிரச்சனை தான் சொல்லணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா பத்தி பாரு சொல்றாங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு தான் கேட்க தோணுது. ஏன்னா உங்களுக்கே தெரியும், பாரு வந்து இந்த சீசன் ஸ்டார்டிங்ல இருந்தே ஃபுல்லாவே அவங்க கொஸ்டின் எங்காச்சும் சண்டை நடந்தா அந்த இடத்துல ஒரு கொளுத்தி போறதா இருக்கட்டும், அந்த இடத்துல வந்து என்னோட இடம் அங்க வேணுங்கிறதா இருக்கட்டும், இந்த இடத்துல பேசுனது கரெக்டா இருக்குங்கிறதா இருக்கும், அதெல்லாம் அவங்க பண்ணிருக்காங்க தான் சொல்லணும். ஒரு வாட்டி அந்த டான்ஸ் மேரத்தான் டாஸ்கப்பே சொல்லியிருப்பாங்க, அந்த இடத்துல ஒன்று கொளுத்தி போட்டா தானே அவங்க பத்திட்டு எரிவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே சொல்லியிருப்பாங்க. திவ்யா ஃபுல்லா வன்மத்துல பேசுறாங்க அவங்க மேல. திவ்யாங்க ஒன்னும் சொல்லியிருக்க மாட்டாங்க. அந்த இடத்துல ஆடியன்ஸே வந்து ஓனக்கலன்னு சொன்னதுக்கு அவங்க பாவம் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா சொல்லியிருப்பாங்க. கிளிப்பு பார்த்திருப்பாங்க போல. அது மட்டும் இல்லாம எனக்குன்னா அது மாதிரி பேச தெரியாது, அவங்க வந்து அப்படி போய் சொன்னது அது எனக்கு சுத்தமா பேசவே தெரியாது, எனக்கு யாரையும் ஹர்ட் பண்ண பிடிக்காது அப்படிங்கிற அந்த இடத்துல ஓப்பனா சொல்ல ஹர்ட் பண்ண பிடிக்காது. ஆனா அப்படின்னு சொன்னாங்க, எனக்கு அந்த அளவுக்கு யாரையும் அப்படி பண்ண பிடிக்காது
பிடிக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா சாண்ட்ரா விக்ரம் இந்த இவங்க கொஸ்டின் தான். ஏன்னா பாத்தீங்கன்னா சாண்ட்ரா ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாங்க, அந்த இன்டர்வியூ வந்து எனக்கு வந்து ஃபுல்லா அவங்க வாசி தள்ளிவிட்டதுல இருந்து எனக்கு ஃபுல்லா பிளட் கிளாட் ஆயிடுச்சு, அது என்னால முடியல, அதனால ஏந்திரிக்கவும் முடியல, அந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப சாண்ட்ரா என்ன சொன்னாங்க, சாண்ட்ரா வந்து விக்ரமுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு விக்ரம் வந்து விக்ரமோட இன்டர்வியூ சொன்னாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா அப்படி ஒண்ணு என்கிட்ட சொல்லியே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க விக்ரம். அந்த கொஸ்டின் இப்ப இங்க உள்ள வருது. என்னென்ன கொஸ்டின் தேவையோ எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டீங்க போல. அந்த கொஸ்டின் உள்ள வருது. இதுல வந்து அப்ப வந்து பாரு சொல்றாங்க, இதுல உங்களுக்கு தெரிய வேணாமா அது எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. ஆனா அந்த இடத்துல பிளட் கார்டு அந்த மாதிரி எனக்கு ஒண்ணு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பாரு சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல நடந்தது ஒரு கேமால தான் அப்படி பண்ண அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லியிருக்காங்க தான் சொன்னோம். அது மட்டும் இல்லாம விக்ரம் அண்ட் பாரு, விக்ரம் பாத்தீங்கன்னா அவங்க ஆட்டிடியூட் எல்லாமே மாறி இருக்கு, சாண்ட்ரா போயிட்டு என்ன இப்படி பேசிட்டு இருக்காங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு பாரு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல இன்னொரு விஷயம் வெளில வருது. அது என்ன விஷயம் வெளில வருதுன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கார் இன்சிடென்ட் பத்தி கேட்டிருக்காங்க. அந்த கார் இன்சிடென்ட் என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா சாண்ட்ரா தான் ஃபர்ஸ்ட் விக்ரம் போட்ட புள்ளி தான். விக்ரம் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த சண்டையை. ஆனா பாத்தீங்கன்னா அந்த இடத்துல சாண்ட்ரா வந்து நான் அவங்கள்ட்ட ஒரு பர்சனல் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், அந்த விஷயத்தை வந்து வெளில சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. நிறைய வந்து இப்போ வந்து அந்த நாய் கொலைச்சதா இருக்கட்டும், நிறைய விஷயத்த அந்த இடத்துல பாரு வந்து சாண்ட்ராட்ட சொல்லியிருக்காங்க. அவங்க ஃபீலிங்ஸ் சாண்ட்ரா சொல்லியிருக்காங்க தான் சொன்னோம். ஆனா சாண்ட்ரா அந்த காருக்குள்ள அது எவ்வளவு பேர் இருக்க காருக்குள்ள வந்து சொன்னது எனக்கு கொஞ்சம் ஹெட்ஃபுல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இந்த உண்மை திவ்யா அண்ட் பிரஜன் இவங்களை பத்தி கம்பேர் பண்ணி சாண்ட்ரா பேசியிருக்காங்களா, அதை வந்து இந்த இடத்துல போட்டு உடச்சிருக்காங்க பாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா சாண்ட்ரா வந்து திவ்யா பிரஜனை பத்தி கம்பேர் பண்ணி பேசியிருக்காங்க. அதை வந்து இது வரைக்கும் நான் வெளில சொல்லல, அந்த கார்ல அதை சொல்லியிருந்தா அங்க நடந்திருக்கதே வேற ஏதாவது இருந்திருக்கும், ஆனா அதை நான் சொல்லல. ஆனா நான் வந்து ஒரு நம்பி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கேன், அந்த விஷயத்தை விட்டு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாரு சொல்லியிருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுது, சாண்ட்ரா வந்து எல்லா இடத்தையும் இப்படி சொல்லியிருக்காங்கன்னு தெரியுது, பாருகிட்டையும் சொல்லியிருக்காங்க. ஆனா பாரு அந்த விஷயத்தை வெளில சொல்லுன்னு தெரியுது. ஆனா இப்போ அந்த விஷயமே வெளில வந்துருச்சு. சோ இவ்வளவு நாள் கொடுத்த சாண்ட்ராவோட இன்டர்வியூ எல்லாம் இன்னையோட இதுக்கப்புறம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லணும். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கார் அட்டாக் பண்ணப்ப நீங்க என்ன நினைச்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாரு கிட்ட கேட்டிருக்காங்க. பாரு சொல்றாங்க அந்த கார் ஒரு சின்ன கார். அதுல பாத்தீங்கன்னா அந்த கேம்ல என்னன்னு பாத்தீங்கன்னா யாரும் கீழே இறங்க கூடாது, என்ன நடந்தாலும் கீழே இறங்க கூடாது தான் இருக்கு. ஆனா அந்த கேம் நம்ம எப்படி விளையாடுறோம்னு அர்த்தம், அதனால தான் கேமுக்காக தான் தள்ளி விட்டேன். ஆனா பாத்தீங்கன்னா கொஞ்சம் புஷ் பண்ணது நம்ம கொஞ்சம் தள்ளுறது கொஞ்சம் இது தேவைப்பட்டுச்சு, ஏன்னா அவங்க சீட்டை பிடிச்சிக்கிட்டாங்க, அதனால கொஞ்சம் தேவைப்பட்டதுனால அங்க வந்து காலை வச்சு தள்ளி விட்டோம். காலை வச்சு தள்ளி விட்டாங்களாம், உதைக்கலையா, காலை வச்சு தள்ளி விட்டுருக்காங்க. அவங்க போய் கீழே விழுந்துட்டு பேனிக் அட்டாக் வந்துச்சு, அதெல்லாம் இருந்தது தான் சொல்லணும். அப்போ பாரு இன்னொன்னு சொல்றாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்த நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டாங்களாம். விக்ரம், வினோத், தபரி, திவ்யா, அரோரா, சுபிக்ஷா இவங்க எல்லாமே யூஸ் பண்ணிட்டாங்களாம் அந்த இடத்த. ஏன்னா அந்த இடத்த ஒரு ஹீரோய்க்கு மூமெண்ட் இடத்துக்கு எடுத்து கொடுத்துட்டாங்களாம் பாரு. அந்த இடத்துல இவங்க பண்ணது தப்பு இல்ல, இவங்களுக்கு ஹீரோய்க்கு மூமெண்ட் போனதுதான் அந்த அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல ஃபுல்லாவே திவ்யா வந்து அடி கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல ஏன் பாரு பேசலன்னா எனக்கு பேச விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல பேசினா உங்களுக்கு தான் மறுபடி பேக் ஃபயர் ஆகும் தான் அவங்க பேசாம இருந்திருக்காங்க. பட் இங்க வந்து சமாளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இடத்துல அவங்க எல்லாமே யூஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் மட்டும் இன்னொன்னு சொல்லியிருக்காங்க, கமருதீன் போனப்பே நானும் இறங்கி இருக்கணும். அந்த இடத்துல அவங்க வந்து அதுக்கப்புறம் தான் அவங்க ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்க, சுபிக்ஷா அரோரா பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட அந்த காரோட இன்சிடென்ட் முடியுது. இதுல இன்னொன்னு சொல்றாங்க, இந்த ரெட் கார்டு விஷயம். ரெட் கார்டு கொடுத்தப்ப வெளில எல்லாமே செலிப்ரேட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம உள்ளேயும் நிறைய பேர் நிறைய சொன்னாங்க, நிறைய அந்த இடத்துல ஸ்கோர் பண்ணாங்க. விக்ரம், அரோரா, திவ்யா இவங்க 3 பேர் அந்த இடத்துல ஸ்கோர் பண்ணிட்டாங்க தான் சொல்லணும். கேட்டிருக்காங்க ஆங்கர். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க பாருங்க, அதான் எந்த இடத்துல எப்படி போட்டா வெளில போய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுது, அந்த இடத்துல இப்படி பண்ணி அவங்க கொஞ்சம் ஸ்கோர் எடுத்துக்கிட்டாங்க தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி பாரு சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல என்ன பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கானாவினத்தை பத்தி கேட்டிருக்க மாட்டாங்க, ஏன்னா அந்த இடத்துல கானாவினத்தையும் சொல்லியிருப்பாரு, இப்படி நீ போறது காரணம் அதுக்கு இவதான் அப்படின்னு சொல்லிட்டு கானாவை சொல்லியிருப்பாரு. அதை கேட்கல, கேட்ட என்ன ஆகும், கமெண்ட்ஸ் ஃபுல்லா அப்படியே பறக்க விடும், கானாவினத்தை தோறதுக்கு உங்களுக்கு பயம். சோ அதனாலதான் அவங்க பண்ணிட்டாங்க அப்படி. மற்றபடி இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுல என்ன பிரச்சனை பாத்தீங்கன்னா இப்போ இந்த இன்டர்வியூ எடுத்த ஆங்கர் கொஸ்டின்னா கொஞ்சம் பாருக்கு சாதகமா இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா பாரு தான் எழுதி கொடுத்த கொஸ்டின் இதெல்லாம். பாரு வந்து இதுக்கு ஏற்ற மாதிரி இதுக்கு ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரிப்பரா இருந்திருக்காங்க. ஆனா பாத்தீங்கன்னா போன வாட்டி கொடுத்த இன்டர்வியூல இந்த ஆங்கர் வந்து கொஞ்சம் சாதாரணமா நார்மலா பேசினாங்க. ஆனா பாத்தீங்கன்னா இந்த ஆங்கர் வந்து நல்லா பாருக்கு சாதகமா பேசியிருக்காங்க தான் சொல்லணும். விக்ரம் பத்தி பேசுறதா இருக்கும், திவ்யா பத்தி பேசுறதா இருக்கும், சபரியை பத்தி பேசுறதா இருக்கட்டும், எல்லாமே கொஞ்சம் அடிச்சு பேசுற மாதிரி தான் இருந்தது. ஸோ இதெல்லாம் இந்த இன்டர்வியூ நடந்திருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது மட்டும் இல்ல, இவங்க நிறைய இதே மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு இன்டர்வியூ வரும்னு நினைக்கிறேன், இவங்க சேனலே வரும்னு நினைக்கிறேன். ஏன்னு பாத்தீங்கன்னா எனக்கு இது தேவையில்லை, எனக்கு ஏன் பாராட்டு விழா, எனக்கு ஏன் இந்த எனக்கு ஏன் இன்டர்வியூ, எனக்கு தேவையில்லை, மூவ் ஆன நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி இவங்க சேனல். ஏன்னா மற்ற சேனலுக்கு போனா அவங்க ரெட் கார்டு கொடுத்துருக்காங்க, சரி நம்மள சேர்க்க மாட்டாங்க போல, நம்ம சேனல்ல நம்ம போடுவோம்னு சொல்லிட்டு ஃபுல் இன்டர்வியூ எழுதி கொடுத்த கொஸ்டின் சொல்லு எழுதி கொடுத்துட்டு இவங்களே ஆன்சர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு கேட்கற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிட்டு இருக்காங்க தான் சொல்லணும். எத்தனை இன்டர்வியூ வரப்போகுதுன்னு தெரியல, எத்தனை பேர்த்த இன்னும் வன்மத்துக்கு இருக்க போறாங்கன்னு தெரியல. எல்லாத்தையும் பொறுத்து இருந்து பார்ப்போம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க பாரு இன்டர்வியூ பத்தி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இதோட நம்ம வீடியோ முடியுது. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க, எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பை.